யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ அவர்கள் எல்லோருமே திருப்பதியில 1 கிராம் தங்கம் கொடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து திருமணம் ஆகாத கன்னி பெண்ணுக்கு 1 கிராம் தங்கத்தை கொடுங்க. தங்கம் விக்கிற விலையில தங்கம் வாங்கி தர முடியுமா சார் பலரால? இல்லைம்மா, அது ஒரு எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம் இல்லையா? எவ்வளவோ பூஜை பண்ணுறோம், நிறைய செலவுகள் பண்ணுறோம். 9,000 ரூபாய் கொடுத்து 1 கிராம் தங்கம் கொடுத்தீங்கன்னா சீரியஸாக உங்களுக்கு திருமணம் ஆகிடும்ன்றேன். இது நான் பண்ணியிருக்கேன், எனக்கு நடந்திருக்கு, அதனால தான் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் உச்சக்கட்ட பரிகார வேண்டுதல் வந்து 2 விஷயம். ஒன்று, திருச்செந்தூரில் மடிப்பிச்சை எடுக்கணும், நடந்துடும். 2வது வந்து காசி சென்று காசி விஸ்வநாதரையோ, விசாலாட்சி, அன்னபூரணி, கால பைரவர் ஈவினிங் 6 o'clock கங்கா ஆரத்தி பார்த்துட்டு வந்தாலே வித்தின் 6 months உங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகிடுமா. இவ்வளோ தான் சிம்பிளான கான்செப்ட். இதை வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணிக்கிறோம்னா போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஐயோ என் பையனுக்கு நடக்கலையே, என் பொண்ணுக்கு நடக்கலையே, எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சொந்தக்காரங்க மூஞ்சில் முழிக்க முடியலையே, நிறைய டௌரி எதிர்பார்க்குறியா, இது மாதிரியான கேள்விகள்லாம் வந்து ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் சந்திச்சிட்டு இருக்காங்க. அங்கே அந்த இடத்துல என்ன நடக்கும்னா அவங்க வீட்டில் தென்மேற்கு ப்ராப்ளமாக இருக்கும், அல்லது வந்து வடகிழக்கில் படிக்கட்டு இருக்கும். இவ்வளோ தான் கான்செப்ட். தென்மேற்கை சரி செய்தால் சீக்கிரம் அவங்க வீட்டில் திருமணம் நடந்தேறிவிடும்.